அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டி இருந்துச்சுன்னா அது எஃப் ஆஃப் எஸ்ன்னு எழுத முடிஞ்சதுன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்டெக்ரல் 0 டு டி எஃப் ஆஃப் டி டிடியோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 1/s கூட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு சில ஈஸியான எக்ஸாம்பிள்ஸாக பார்ப்போம். ஸோ ஃபைண்ட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்டெக்ரல் 0 டு டி இ பவர் மைனஸ் 4t டிடின்ற ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், அதாவது ப்ராப்பர்ட்டி தெரியும். ஸோ ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்டெக்ரல் 0 டு டி எனி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டி டிடி இருந்துச்சுன்னா வெரி சிம்பிள் 1/sன்ற டேர்மை மல்டிப்ளை பண்ணிட்டு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி. ஸோ கிவன் ஃபங்க்ஷனுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் வேலை முடிஞ்சுது. அப்போ இங்கே அப்ளை பண்ண என்ன ஆகும்? 1/s மல்டிப்ளை பண்ணிட்டோம் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி. ஸோ எஃப் ஆஃப் டின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டெக்ரல் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் தான் என்ன சொல்கிறோம் நம்ம எஃப் ஆஃப் டி. அதான் கொடுத்துருக்கோம் இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் டின்றது இந்த டேர்ம் தான் எஃப் ஆஃப் டி. சரிங்களா? அப்போ எஃப் ஆஃப் டியோட வேல்யூ இ பவர் மைனஸ் 4t இருக்கு. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் 4t அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா 1/s மைனஸ் 4. அப்போ எஸ் ஆப்போசிட் சிம்பிள் ப்ளஸ் 4. அதாவது கடைசி ஆன்சர் என்ன இருக்குங்க? வெரி சிம்பிள் 1/s இன்டூ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. சரிங்களா? இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். Then another example பார்ப்போம். So one more example. So find Laplace transform of integral 0 to t cos 3t dt. So cos 3t dt ன்னு பார்ப்போம். ஸோ இதுவும் அந்த ஃபார்மெட்டில் அப்ளை பண்ண என்ன ஆகும்? தட் இஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் 1/s. அதான சொல்லுதுங்க ஃபார்முலா 1/s லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி. இந்த இடத்துல எஃப் ஆஃப் டி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேஸில் எஃப் ஆஃப் டியோட வேல்யூ காஸ் 3t. சரிங்களா? அப்போ எஃப் ஆஃப் டிக்கான வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ எல் ஆஃப் காஸ் 3t. நமக்கு நல்லாவே தெரியும் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஏடின்னா s by s square plus a square. cos 3t னா cos at கான வேல்யூ s by s square plus a square. cos at கான வேல்யூ s by s square plus a square. இங்க a கான வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 3 கொடுத்துருக்கு. அப்போ இந்த s-உம் என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். அப்போ ஃபைனல் ஆன்சர் 1/s square plus a. a கான வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்னா 3 கொடுத்துருக்கும். அப்போ s square plus 3 square இல்லை 9 எழுதுனாலும் சரிங்க. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஸோ அனதர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்டெக்ரல் 0 டு டி இ பவர் மைனஸ் 2t காஸ் 3t டிடின்னு கொடுத்துரும். இ பவர் மைனஸ் 2t காஸ் 3t dt. இந்த இடத்துல எஃப் ஆஃப் டியோட வேல்யூ டிஃப்ரெண்டாக இருக்குது. அதாவது காம்பினேஷன் ஆஃப் 2. எஃப் ஆஃப் டியோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன் எக்ஸ்போனன்ஷியலும் ட்ரிக்னாமெட்ரிக் சேர்ந்து இருக்குது. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டில் நான் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டியை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி அனதர் எஃப் ஆஃப் டி ஃபார்மில் இருக்குது இல்லைங்களா? e பவர் மைனஸ் ஏடி எஃப் ஆஃப் டி ஃபார்மில் இருக்குது. இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாவே தெரியும் ஷிஃப்டிங் தியரம். ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் தியரம் அதனோட ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி எஃப் ஆஃப் டி இருந்துச்சுன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டியை மட்டும் போடுங்க. வரக்கூடிய ஆன்சரில் எஸ்ஸுக்கு பதிலாக எஸ்ஸோட ஆப்போசிட் சிம்பிள் என்ன இருக்குது? மைனஸ் ஏ இருக்குது. அப்போ ப்ளஸ் ஏ போடணும். இது ஷிஃப்டிங் தியரம் சொல்லுது. சரிங்களா? அப்போ இந்த ஷிஃப்டிங் தியரத்துப்படி அப்ளை பண்ணால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி. இந்த எஃப் ஆஃப் டின்றது என்ன? இ பவர் இல்லாத டேர்ம் தான் எஃப் ஆஃப் டி.
அப்போ e பவர் இல்லாத டைம் என்னதுங்க, வெறும் cos 3t மட்டும்தான், வெறும் cos 3t. ஆன்சரில் மட்டும் என்ன போகணும், s பதிலாக s plus a, ஏன்ற பிளேஸ் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ s plus 2 சரிதானுங்க. அப்போ L of cos 3t, cos 3tக்கான வேல்யூ நமக்கு தெரியும், s by s ஸ்கொயர் plus a ஸ்கொயர், a வேல்யூ என்னதுங்க 3, அப்போ s by s ஸ்கொயர் plus 3. வரக்கூடிய ஆன்சரில் என்ன பண்ணணும், எஸ்ஸுக்கு பதிலாக s plus 2 போடணும். இதை ஷிஃப்டிங் தியரம் சொல்லுது சரிங்களா. அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக s plus 2 போட்டால் என்ன ஆகும், மேலே s plus 2 ஆயிரும், மேலே ஒரு s இருக்கு இல்லையா. ஸோ டினாமினேட்டரில் s ஸ்கொயர், அப்போ s plus 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் என்ன ஆயிரும், 9 ஆயிரும். ஸோ இது இன்னும் சிம்பிளை பண்ணால் மேலே எந்த சேஞ்ச் பண்ண முடியாது, கீப் ஆஸ் இட் இஸ். டினாமினேட்டரில் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab போட்டு என்ன ஆயிரும், 4sன்னு ஆயிரும், ப்ளஸ் 9 இருக்கும் சரிங்களா. இது ஈவன் சிம்பிளை பண்ணால், ஈவன் சிம்பிளை பண்ணால் மேலே s ப்ளஸ் 2 இருக்கும், கீழே என்ன ஆகும், s ஸ்கொயர் ப்ளஸ் 4s, இந்த 9ம் இந்த ப்ளஸ் 4 என்ன ஆயிரும், ப்ளஸ் 13 ஆயிரும் சரிங்களா. இது என்ன டேர்ம் கேட்டிங்கன்னா, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் 2t காஸ் 3tக்கான வேல்யூ மட்டும்தான். ஆனால் நமக்கு சம்பளம் என்ன கேட்டுக்கிறோம், நம்மளோட ப்ராப்ளம் என்ன கேட்டுக்கிறோம், லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்டெக்ரல் 0 to t e பவர் மைனஸ் 2t காஸ் 3tன்னு கேட்டிருக்கோம். ஸோ நமக்கு இது என்ன ஃபார்மேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, cos 3t dt, cos 3t dt ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்டெக்ரல் 0 to t f of t dtன்ற இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதுக்கான ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிங்கன்னா 1/s லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t தான். அதாவது என்ன சொல்கிறோன்னா, இந்த 0 to t தூக்கணும்னா ஆன்சரில் ஒரு 1/s போட்டால் போதும் வரும். ஸோ ஆன்சரில் ஒரு 1/s போட்டுடுறோம். ஆல்ரெடி எல்லா f of t ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை பேஸ்ட் பண்ணால் முடிஞ்சுது. ஸோ s plus 2 divided by s ஸ்கொயர் plus 4s plus 13 மட்டும் போட்டால் போதும் சரிங்களா. இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட் சரிங்களா. ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம் பார்ப்போம். எக்ஸாம் நம்பர் 4. ஸோ ஃபோர்த் எக்ஸாம்பிள் என்ன கேட்டிங்கன்னா, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் integral 0 to t sin 3t cos 2t dt சரிங்களா. ஸோ இந்த இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த sin 3t cos 2tக்கான எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்ன சொல்கிறோன்னா, sin a cos bக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ sin a cos b என்ன ஆகுனா 1/2, டிஃபால்ட்டாக எல்லாத்துக்கும் 1/2 வந்துடும். sin cos மிக்ஸ் ஆனதுனால ரெண்டுமே என்ன வந்திருக்கும், sin தான் வந்திருக்கும். ஸோ sin sum a plus b plus sin difference a minus b சரிங்களா. sin a cos b யோட வேல்யூ சரிங்களா. அப்போ இது அப்ளை பண்ண என்ன ஆகும், sin ஏக்கு பதில் என்ன இருக்குது, 3t cos 2t இருக்கு. அப்போ 1/2 sin a plus b, 3 plus 2 என்ன ஆயிருங்க 5t ஆயிரும், plus sin a minus b, இப்போ 3 minus 2 என்ன ஆயிரும் 1t சரிங்களா. அப்போ இதில் பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். எதுக்கு எடுக்கணும், இந்த f of t. ஸோ L of f of tன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, sin 3t cos 2t. இந்த டைமுக்கு எல்லாம் எடுத்து என்ன ஆகும், 1/2ன்றது கான்ஸ்டன்ட், 1/2 கான்ஸ்டன்ட். அப்போ L of ஃபர்ஸ்ட் டேர்ம் sin 5t plus L of செகண்ட் டேர்ம் வெறும் sin t. ஸோ நமக்கு நல்லா தெரியும் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin at, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin atன்றது a by a ஸ்கொயர் plus s ஸ்கொயர். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் டேர்மில் ஏக்கு வேல்யூ என்ன இருக்குங்க 5, ஃபர்ஸ்ட் டேர்மில் ஏக்கான வேல்யூ 5. ஸோ 5 by s ஸ்கொயர் plus 5 ஸ்கொயர். செகண்ட் டேர்மில் ஏக்கான வேல்யூ என்னதுங்க, ஒன்றுமே இல்லை, அப்போ 1 இருக்குது. அப்போ s ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் சரிங்களா. இப்போது நம்மளோட எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் போகிறோம். ஸோ நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளத்துக்கு போனால் என்ன ஆகும்,
ஒரிஜினல் ப்ராப்ளம் என்ன சொல்கிறோம்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்டெக்ரல் 0 to t f of t. இங்கே f of t மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. f of t dtன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா 1/s into லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t. இந்த இடத்துல f of t யோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு காம்பினேஷன். f of t யோட வேல்யூ sin 3t cos 2tன்ற இந்த மிக்ஸ்டு காம்பினேஷன் இருக்குது. இதுதான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், f of tன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன ஆகும், இந்த 1/s. ஸோ 1/s மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஆல்ரெடி என்ன இருக்குது, 1/2 இருக்குது. அப்போ 2 எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இன்ட்டு 5/s ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர், அப்போ 25 எடுத்துக்கலாம். ப்ளஸ் 1/s ஸ்கொயர் ப்ளஸ் 1. சரிங்களா? ஓகே, another example பார்ப்போம். ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்டெக்ரல் 0 to t f of t dt இருந்துச்சு அப்படின்னா இதை 1/s லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t எழுதிக்க முடியும். சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்கோம்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power minus t இன்டெக்ரல் 0 to t t cos t கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்ல f of t யோட வேல்யூ என்ன எடுத்துக்கணும். ஸோ இந்த இன்டெக்ரல் 0 to t f of t இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த டேர்முக்குள்ளே வரக்கூடிய f of t என்னன்னு பார்த்தா t cos t இருக்கு. இந்த டேர்முக்குள்ளே வரக்கூடிய டேர்ம் என்ன இருக்குது, t cos t. அதுக்கு L of f of t இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன் லெட் எல்லாம் ஃபஸ்ட்டில் இதை ஃபைன் பண்ணுறேன். t cos t முதல்ல ஃபைன் பண்ணுறேன். t cos t ஃபைன் பண்ணுறேன். ஸோ இந்த t cos t ஃபைன் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டினா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t power n f of t. t power n f of t இருந்துச்சுன்னா minus 1 power n d power n by ds power n into L of f of t என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்கோம்னா L of t tன்றது t power 1 cos tன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இது என்ன ஆகும், minus 1 power 1 d power 1 போட்டாலும் சரி போடாட்டியும் சரி d by ds L of f of t, அதாவது t இல்லாத டேர்ம் cos t. ஸோ நமக்கு நல்லா தெரியும் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் cos t. ஸோ மைனஸ் அப்படியே தான் இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணலை. d by ds L of cos tன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா s by s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். ஏவோட வேல்யூ 1, அப்போ 1 ஸ்கொயர். ஸோ இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், u by v ஃபார்முலாவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அதாவது டெரிவேட்டிவ் ஆஃப் u by v ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும். அதுக்கான ஃபார்முலா என்னதுங்க, v u dash மைனஸ் u v dash by v ஸ்கொயர் இல்லைங்களா? அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் மைனஸ் டிஸ்டர்ப் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. v அதாவது டினாமினேட்டர் காமன் s ஸ்கொயர் ப்ளஸ் 1 காமனாக இருக்கும். எஸ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் s காமனாக இருக்கும். டினாமினேட்டர் s ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2s ப்ளஸ் 0. அது போட்டாலும் சரி போடாட்டியும் சரி கீழே என்ன இருக்கும், s ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படி என்ன பண்ணுவோம், ஹோல் ஸ்கொயரை போட்டுருக்கோம். சரிங்களா? அப்போ கடைசி என்ன இருக்குது, நமக்கு சிம்பிளை பண்ணால் மைனஸை டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே இருக்குது. மேலே என்ன இருக்கும், எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கும். இந்த டேர்ம் எஸ் இன்ட்டு 2s, அப்போ மைனஸ் 2s ஸ்கொயர் இருக்கும். கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்கும். அப்போ மேலே என்ன ஆகும், இந்த ரெண்டு டைமே சப்ட்ராக்ட் பண்ணா எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2s ஸ்கொயர் என்ன ஆகும், 1 மைனஸ் எஸ் ஸ்கொயர் ஆயிரும். கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ வெளியே காமனாக வச்சுருக்கோம், ஒரு மைனஸ் வச்சுருக்கோம். அப்போ அந்த மைனஸ் உள்ள தள்ளி விட்டால் என்ன ஆகும், எஸ் ஸ்கொயர் இடம் மாறி போகும், மைனஸ் 1 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஆகும். இது எதனோட ஆன்சர் கேட்டிங்கன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t cos t யோட ஆன்சர் மட்டும்தான். நமக்கு என்ன சொல்கிறோம், 0 to t வேணும். நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 to t இருக்குது. ஸோ நம்மளோட எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளத்துக்கு வரணும்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power minus t இன்டெக்ரல் 0 to t cos t இல்லைங்களா dt. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேர்ம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா இதை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த டேர்ம் மட்டும், அதாவது இந்த என்டையர் டேர்ம், இந்த ப்ராக்கெட்லேருந்து இன்டகிரேஷன்லேருந்து இந்த என்டையர் டேர்ம் என்ன பண்ணிக்கிறேன், நான் f of tன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன்.
அப்படின்னா ஷிஃப்டிங் தியரம் வரும். ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி படி என்ன ஆகும், e பவர் மைனஸ் ஏடி எஃப் ஆஃப் டின்ற அந்த கான்செப்ட் வந்துடும் ஷிஃப்டிங் தியரம். அப்போ அந்த ஷிஃப்டிங் தியரம் அப்ளை பண்ண என்ன ஆயிரும், லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி இருக்கும். ஆன்சரில் எஸ்ஸுக்கு பதில் என்ன போடணும், எஸ் மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஏ போடணும். அப்போ இங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் இல்லாத எல்லா டேர்மே எஃப் ஆஃப் டி தான். அப்போ 0 to t இன்டு டி காஸ் டி டிடி. ஆன்சர் என்ன போடணும், எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் ப்ளஸ் ஏ போடணும். அப்போ இந்த இன்டெக்ரல் 0 to t தூக்கணும், என்னென்ன பண்ணணும், இன்டெக்ரல் 0 to t தூக்கணும்னா 1/s போட்டிருக்கணும் இல்லைங்களா, 1/s போட்டிருக்கணும். எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி, இது எல்லாமே என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் டி எடுத்துக்கும். அப்போ எல் ஆஃப் டி காஸ் டி. ஸோ ஆன்சரில் என்ன பண்ணணும், எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் ப்ளஸ் ஏ போடணும். ஃபைனல் ஆன்சரில் எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் ப்ளஸ் ஏ போடுவோம். சரி, ஓகே. அப்போ 1/s எல் ஆஃப் டி காஸ் டிக்கு தான் முதல்ல ஃபைன் பண்ணி வச்சிருக்கோமே. ஆன்சர் என்னது, எஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ன்ற அந்த ஆன்சர் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஆன்சரில் எஸ்ஸுக்கு பதில் என்ன போடணுங்க, எஸ் ப்ளஸ் ஏ. ஏவோட வேல்யூ என்னதுங்க இங்கே -1, அப்போ ஏவோட வேல்யூ +1 ஆகும். எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் ப்ளஸ் 1 போடுவோம். அப்போ கடைசியாக என்ன இருக்குன்னு பார்த்தா 1/s. அப்போ 1/s ப்ளஸ் 1 இருக்கும். இன்சைட் த ப்ராக்கெட்டில் எஸ் ஸ்கொயர், அப்போ எஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர். அப்போ எஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருந்தது. சரிங்களா, இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கீழே எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது, எஸ் ப்ளஸ் 1 அப்படியே தான் இருக்கும். ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன ஆகும், இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வந்துருக்கு -1. கீழே அதே லாஜிக் தான், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்கும். கீழே மட்டும் என்ன இருக்கும், ஹோல் ஸ்கொயர் இருக்கும். அப்போ இது இன்னும் சிம்பிளை பண்ணால் 1/s ப்ளஸ் 1 டிஸ்டர்ப் பண்ணலை. நியூமரேட்டரில் என்ன ஆகும், +1 -1 கட் ஆகிடும். அப்போ மேலே என்ன இருக்கும், எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2s இருக்கும். கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2s 1 + 1 என்ன ஆயிரும், +2 ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ இது எதனோட ரிசல்ட் கேட்டிங்கன்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் டி இன்டெக்ரல் 0 to t அண்ட் t காஸ் t dtக்கான ஆன்சர். சரிங்களா, ஓகே. அடுத்த எக்ஸாம் பார்ப்போம். find Laplace transform of e power minus 4t integral 0 to t e power minus 4t integral 0 to t sin 3t. very similar example. இதே மாதிரியான similar type of example தான் இன்னொன்று பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஷிஃப்டிங் தியரத்தோட ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த டேர்ம் ஷிஃப்டிங் தியரம், அதாவது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் ஏடி எஃப் ஆஃப் டி ஃபார்மில் இருக்குது ஷிஃப்டிங் தியரம். சரிங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன ஃபைன் பண்ணணும், லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்டெக்ரல் 0 to t sin 3t ஃபைன் பண்ணணும். 0 to t sin 3t ஃபைன் பண்ணணும், dt ஃபைன் பண்ணும். இதுக்காக என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா 1/s ஏன்னா 1/s போட்டு என்ன ஆயிரும், 0 to t காணாமல் போயிடும். ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t sin 3t ஃபைன் பண்ணும். அப்போது இந்த t sin 3t ஃபைன் பண்ணுறதுக்காக எல் ஆஃப் t sin 3t தனியாக ஃபைன் பண்ணுறது. ஸோ எல் ஆஃப் t sin 3t தனியாக ஃபைன் பண்ணணும். இதுக்கான ஃபார்முலா என்னதுங்க, இது எல் ஆஃப் t பவர் n எஃப் ஆஃப் டி ஃபார்மில் இருக்குது. இதுக்கான ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா -1 பவர் n d பவர் n பை ds பவர் n எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி. சரிங்களா, அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், t பவர் 1 தான் கொடுத்துருக்கோம். எல் ஆஃப் t பவர் 1 sin 3tன்னு இருக்கு. அப்போ இங்கே என்ன ஆகும், -1 பவர் 1 d பவர் 1 போட்டாலும் சரி போட்டாட்டும் சரி ds பவர் 1 தான். இப்போ எல் ஆஃப் சைன் 3t கிடைக்கும். நமக்கு நல்லாவே தெரியும் மைனஸ் அப்படியே இருக்குது, டி பை டிஎஸை டிஸ்டர்ப் பண்ணலை,
எல்லாம் sin 3tக்கான வேல்யூ என்னதுங்க a வேல்யூ என்னது 3 by s ஸ்கொயர் plus a ஸ்கொயர் ஸோ 3 ஸ்கொயர் சரிங்களா. இந்த -3ன்றது சும்மா தான் இருக்கும், -3 எடுத்து வெளியே வச்சிட்டேன். d by ds டிஸ்டர்ப் பண்ணல, d by ds டிஸ்டர்ப் பண்ணல. இந்த டேம் அப்படியே மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ரெசிப்ரோக்கல்னா -1 ஆயிரும். கீழே ஒரு டேம் மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும் -1. அப்போ இங்கே என்ன இருக்குது s ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப்போ 9 இருக்குது. ஸோ -3 டிஸ்டர்ப் பண்ணலை. எஸ்ஸை பொறுத்தது ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும் -1. என்ன ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்தாலும் அப்படி எழுதிக்கிறோம். எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஹோல் பவர் என்ன ஆயிரும் -2 ஆயிரும். தனியாக ப்ராக்கெட் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும் 2s ஆயிரும் சரிங்களா. அப்போ இந்த 2 மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும், 2 மைனஸ் பேலன்ஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 3 ஆயிரும். வெளியே ஒரு 2s இருக்குது, ஸோ 2s எடுத்து வெளியே வச்சுட்டேன். இந்த டைம் என்ன ஆயிருங்க -2 அது கீழே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும் அப்படி என்ன ஆயிரும் பவரில் சேஞ்ச் ஆயிரும். எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஹோல் ஸ்கொயர் பவரில் சேஞ்ச் ஆயிரும். அப்போ 3 × 2 6s by s ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஹோல் ஸ்கொயர் ஆயிரும் சரிங்களா. இது L of t sin 3tக்கான ஆன்சர். L of t sin 3tக்கான ஆன்சர். அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் இன்டெக்ரல் 0 to t போகணும். அது ஷிஃப்டிங் தியரம் இங்கே வரும். அப்போ ஷிஃப்டிங் தியரத்தில் இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்களா. அப்போ therefore L of integral over 0 to t sin 3tக்கான வேல்யூ t sin 3t dtக்கான வேல்யூ என்னதுங்க ஒரு 1/s மல்டிப்ளை பண்ணால் போதும். ஒரு 1/s மல்டிப்ளை பண்ணிட்டு ப்ரீவியஸ் ஆன்சர் தூக்கி பேஸ்ட் பண்ணால் போதும் சரியா. எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஹோல் ஸ்கொயர் ஜஸ்ட் அப்படி பேஸ்ட் பண்ணால் போதும். அப்போ என்ன ஆயிரும்னா எஸ்ஸும் கட் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 by s ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஹோல் ஸ்கொயர் இருக்கும். ஆனால் நமக்கு என்ன கேட்டுக்கிறோம் நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளம் என்னென்னா ஒரிஜினல் ப்ராப்ளம் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் -4t இன்டெக்ரல் 0 to t sin 3t dt. அப்போ இது என்ன ஆகும் ஷிஃப்டிங் தியரத்தை பேஸ் பண்ணி வந்தால் L of integral 0 to t sin 3t dt. அதாவது ப்ரீவியஸ் ஆன்சரில் எஸ்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும் ஆப்போசிட் சிம்பிள் s + 4 போடணும். ஜஸ்ட் ப்ரீவியஸ் ஆன்சரில் எஸ்ஸுக்கு பதிலாக s + 4 போட்டால் முடிஞ்சுது சரிங்களா. அப்போ 6 இருக்குது, மேலே கீழே என்ன இருக்குது s ஸ்கொயர் இருக்குது. அப்போ s + 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஹோல் பவர் 2ன்னு வந்திருக்கும் சரிங்களா. மேலே 6 மட்டும்தான் இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம். கீழே ஸோ இதை ஸ்கொயர் பண்ண a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab என்ன ஆயிரும் 8s ஆயிரும் ப்ளஸ் 9 ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். அதை ஈவன் சிம்பிளை பண்ணால் மேலே 6 மட்டும்தான் இருக்கும், கீழே என்ன இருக்குங்க எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8s 4 ஸ்கொயர்னா வேல்யூ என்ன ஆகும் 16. ஆல்ரெடி 9 இருக்குது, அப்போ ஆட் பண்ண என்ன ஆகும் 25 இருக்கும் ப்ளஸ் 25 ஹோல் ஸ்கொயர் 25 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஃபைண்ட் Laplace transform of integral 0 to t e power t sin t by t into dt சரிங்களா. இங்க f of t let f of t இந்த f of t ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா 0 to t இல்லாத டைம் எல்லாம் f of t தான். அப்போ e power t sin t by t எடுத்துக்கலாம். அப்போ எதை ஃபர்ஸ்ட்ல ஆப்ரேட் பண்ணணும்னு பார்க்கணும். எதை ஃபர்ஸ்ட்ல ஆப்ரேட் பண்ணணும் sin tன்ற டேர்மை ஃபர்ஸ்ட்ல ஆப்ரேட் பண்ணணும். sin t ஃபர்ஸ்ட், தென் ரெண்டாவது என்ன ஆப்ரேட் பண்ணணும் t ஆப்ரேட் பண்ணணும், மூணாவது என்ன ஆப்ரேட் பண்ணணும் e power t ஆப்ரேட் பண்ணணும் சரிங்களா. அப்போ இடத்த மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும் இல்லையா. இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power t தென் 1/t தென் sin t மூணாக பிரிச்சுக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதை ஆப்ரேட் பண்ணணும், செகண்ட் இதை ஆப்ரேட் பண்ணணும், தேர்ட் ஒன்
இ பவர் டி ஆப்ரேட் பண்ணும். அதனால் அந்த கன்வீனியன்ட்டுக்காக நான் பிரிச்சிருக்கேன். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட்டில் ஸோ எல் ஆஃப் சைன் டிக்கான வேல்யூ என்ன தெரியணும். எல் ஆஃப் சைன் டின்றது என்னதுங்க, பி, அதாவது ஏவோட வேல்யூ என்ன, சைன் டின்றது என்ன, ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். எல் ஆஃப் சைன் டினா இதுதான். சரிங்களா? இப்போ ஏ வேல்யூ 1, அப்போ 1 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆயிரும். 1 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆயிரும் சைன் டி. அடுத்து என்ன பண்ணணும், கூட 1 பை டி சேர்த்து விடணும். அப்போ 1 பை டி சைன் டி இல்லைங்களா? அப்போ அதுக்கு ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்க்கணும். லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 பை டி கூட எஃப் ஆஃப் டி இருந்துச்சுன்னா இதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டெக்ரல் எஸ் டு இன்ஃபினிட்டி லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி டிடி டிஎஸ். இது ப்ராப்பர்ட்டி இல்லைங்களா? அப்போது இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா 1 பை டி கூட என்ன இருக்குது, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 பை டி கூட சைன் டி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இன்டெக்ரல் எஸ் டு இன்ஃபினிட்டி எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி, அதாவது எல் ஆஃப் சைன் டி இன்ட்டு டிஎஸ் போட்டிருக்கணும். அப்போ எல் ஆஃப் சைன் டிக்கு என்ன வச்சுருக்கோம் நம்ம, இன்டெக்ரல் எஸ் டு இன்ஃபினிட்டி எல் ஆஃப் சைன் டியோட வேல்யூ என்னதுங்க, இப்போ தான் பார்த்துருக்கோம் 1 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிஎஸ். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இதுக்கான ஃபார்முலா, அதாவது இன்டெக்ரல் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ் இருந்துச்சுன்னா இதனோட ஃபார்முலா என்னதுங்க, 1 பை ஏ tan இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏன்னு வந்திருக்கும். இந்த இடத்துல ஏக்கான வேல்யூ என்னதுங்க, 1. இந்த இடத்துல ஏக்கான வேல்யூ 1. அப்போ இதனோட ஃபார்முலா என்ன ஆகுன்னு பார்த்தா 1 பை ஏ. அப்போ 1 பை 1 தான், வேண்டியதில்லை. அப்போ வெறும் tan இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏக்கான வேல்யூ 1 தான். அப்போ போட்டாலும் சரி போடாட்டியும் சரி. லிமிட் பண்ண என்ன இருக்குது, எஸ் டு இன்ஃபினிட்டி. சரிங்களா? இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ண என்ன ஆகும், tan இன்வர்ஸ் இன்ஃபினிட்டி ஆகும் இல்லையா, tan இன்வர்ஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணால் tan இன்வர்ஸ் எஸ்ன்னு ஆகும். அப்போ டேனில் எப்போ இன்ஃபினிட்டி ஆகும்னு பார்க்கணும். டேனில் எப்போ இன்ஃபினிட்டி ஆகும், பை பை 2. ஏன்னா tan 90யோட வேல்யூ என்ன ஆகும், இன்ஃபினிட்டி ஆயிரும். tan பை பை 4னா 1. அப்போ tan பை பை 2வோட வேல்யூ தான் இன்ஃபினிட்டி. அப்போ பை பை 2 ஆயிரும். சரிங்களா? மைனஸ் tan இன்வர்ஸ் எஸ். அப்போ இந்த பை பை 2 மைனஸ் tan இன்வர்ஸ் எக்ஸுக்கான வேல்யூ என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக சைடில் ஒர்க் பண்ணுறேன். அதாவது என்ன சொல்கிறேன்னா, நமக்கு ஒரு ரூல் தெரியும். என்ன ரூல்னா, tan இன்வர்ஸ் எக்ஸும் tan இன்வர்ஸ் எக்ஸு ப்ளஸ் காட் இன்வர்ஸ் எக்ஸு ஈக்குவல்ஸ் டு பை பை 2. இது ஒரு ஃபார்முலா. tan இன்வர்ஸ் எக்ஸு ப்ளஸ் காட் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2. எனக்கு என்ன வேணும், பை பை 2. இடத்த மாற்றி எழுதுறேன். ஸோ இங்கே என்ன இருக்குது, பை பை 2 மைனஸ் tan இன்வர்ஸ் எக்ஸு, பை பை 2 மைனஸ் tan இன்வர்ஸ் எக்ஸ். அப்போ இடத்த மாற்றி எழுதுனா என்ன ஆகும், இது காட் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு ஆகும். ஸோ இங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பை பை 2 மைனஸ் tan இன்வர்ஸ் எக்ஸோட வேல்யூ காட் இன்வர்ஸ் எக்ஸுக்கு பதில் என்ன கொடுத்துருக்கீங்க, எஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது எதனோட ஆன்சர்னு கேட்டிங்கன்னா 1 பை டி சைன் டியோட வேல்யூ, அதாவது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 பை டி சைன் டியோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா காட் இன்வர்ஸ் எஸ். எனக்கு என்ன கேட்டுக்கிறோம், இது கூட என்ன மல்டிப்ளை பண்ண, அடுத்தது இ பவர் டியை மல்டிப்ளை பண்ணும். அப்போ இ பவர் டி 1 பை டி சைன் டி. அப்போ இதனோட வேல்யூ என்ன ஆகும், இ பவர் டி. அப்போ இ பவர் டி இருக்கணும் என்ன ஆகும், ஷிஃப்டிங் தியரம். அதாவது இ பவர் ஏடி எஃப் ஆஃப் டின்ற இந்த ஷிஃப்டிங் தியரம் அப்ளை பண்ண என்ன ஆகும், எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி தான். லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எஃப் ஆஃப் டி தான். ஆன்சரில் எஸ்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஆப்போசிட் சிம்பிள் எஸ் ப்ளஸ் ஏ இருக்குது. அப்போ இங்கே எஸ் மைனஸ் ஏ போட்டிருப்போம். சரிங்களா? அப்போது இங்கே என்ன ஆகும், லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஆன்சர் என்னதுங்க, காட் இன்வர்ஸ் எஸ். என்னோட ஆன்சர் ப்ரீவியஸ் ஆன்சர் என்னது, இதுதான் லேட்டஸ்ட் ஆன்சர், காட் இன்வர்ஸ் எஸ். ஆன்சர் என்ன போடணும், எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் மைனஸ் ஏ போடணும். இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ எஸ் மைனஸ் 1. அப்போ என்னோட ஆன்சர் என்ன வந்திருக்கும், காட் இன்வர்ஸ் எஸ் மைனஸ் 1 வந்திருக்கும். ஆனால் நான் என்னோட எக்ஸிஸ்டிங் ஒரிஜினல் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டெக்ரல் 0 to t ஆட் பண்ணும். ஸோ ஒரிஜினல் ப்ராப்ளம் therefore லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்டெக்ரல் 0 to t e பவர்
t sin t by t இதான் என்னோட ஒரிஜினல் ப்ராப்ளம் இல்லைங்களா ஈக்குவல்ஸ் டு ஸோ இந்த 0 to t தூக்கணும் என்ன ஆகணும் 1 by s போட்டுக்கணும் 1 by s லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் t sin t by t வந்துருக்கு சரிங்களா அப்போ அந்த 1 by s போட்டால் முடிஞ்சது அப்போ ஆன்சர் என்ன ஆகும் 1 by s cot inverse s minus 1 சரிங்களா நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ்க்கு லைக்ஸ் கொடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி